ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் லைஃப் தமிழ். இந்த வீடியோவில் எந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ஸ்ட்ரிங் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி எப்படி ஒரு அரே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது, அதே போல் ரிவர்ஸாக ஸ்டோர் பண்ணுறது, இது ரெண்டு கான்செப்டையும் பார்த்துட்டோம். அது ஒரே ப்ரோக்ராமில் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இன்புட்டை ஆப்பிள் சொல்லி கொடுத்துருந்தா எனக்கு அவுட்புட் என்னன்னு வரும்னா ELPPA, அதாவது ரிவர்ஸாக எழுதியிருக்கேன்ல. ஸோ இதுதான் எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிறது மட்டும் தான், ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு லாஜிக் எழுதுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனில் கேரக்டர் str of 20 சைஸில் ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கெட் பண்ணுறதுக்கு %str. ஸோ இந்த STRக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிள், இந்த சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஸ்ட்ரிங்க்கு மட்டும் அதிலே அதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ரிவர்ஸாக எழுதணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஆப்பிள் சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இது ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஸ்டோர் ஆகிக்கணும், APPLE எண்டிங்கில் /0ன்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாக கம்பைலரே ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஸ்ட்ரிங்லேருந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 சொல்லிட்டு வரும். எதனால் 5 சொல்லிட்டு வருதுன்னா, இது இன்பில்ட்டாக இந்த /0ங்கிற ஒரு லெட்டரை கம்பைலராக எடுத்துக்கும். நம்மளோட மோட்டிவ் என்னென்னா, இதோட மொத்த லென்த்து, ஸ்ட்ரிங் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது கடைசியில் இந்த ஒரு லெட்டரோடு தான் முடியும். ஸோ இதை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸை ஒன்று ஒன்றா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு வந்தால் அதுக்கு ரிவர்ஸ் எழுத மாதிரி எழுதுவாங்க. அதாவது இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெட்டரை மட்டும் விட்டுட்டு மற்ற இந்த லெட்டரில் இருந்து ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது போல் பிரிண்ட் பண்ணிட்டா எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர் கிடச்சிடும்ல. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ப்ரீ டிஃபைன்டு strlen இது போல் யூஸ் பண்ணாலும் சரி தான். இல்லை ப்ரீ டிஃபைன்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன்ல, ஃபார் i = 0 str of i, i++. இங்கே ஒரு ஐங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் இங்கே int i சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எதுக்காக செமிகோலன் வச்சுருக்கேன்னா, இந்த கேஸ் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்களேன். நீங்கள் ஆப்பிள் சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஐயோட இண்டெக்ஸ் 0, இதுதான் 0th இண்டெக்ஸு. ஸோ str of 0ங்கிறது இது எப்போ இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகும்னா, ஒன்று இதை போயிட்டு ரீச் பண்ணணும், அதாவது /0ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த லெட்டரை போயிட்டு ரீச் பண்ணணும். இல்லை கண்டிஷன் அது ஃபால்ஸ் ஆகிற மாதிரி எழுதியிருக்கணும். இப்போது எப்போ இந்த /0 ரீச் பண்ணும் போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ str of 0ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த லைன் போகும், i இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 0ல் இருந்து 1ஆக மாறிட்டு இருக்கும் ஐயோட வேல்யூ. சரிங்களா? 0லேருந்து 1ஆக மாறி இருக்கும். மறுபடியும் இந்த லைனுக்குள்ளே தான் வரும். ஏன்னா செமிகோலன் வச்சுருக்கிறதுனால இந்த லைனுக்குள்ளே தான் வரும். இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபார் லூப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் லூப்பில் இந்த கேஸில் நடத்தியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது செக் பண்ணோம். ஏன்னா str of 1ங்கிறது இது தானே. ஸோ இதுவும் நான் ஜீரோ வேல்யூ தான். இதுவும் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதுக்கப்புறம் 1லேருந்து 2ஆக மாறும். இது செக் பண்ணும். இதுவும் நான் ஜீரோ வேல்யூ தான். ஸோ 2லேருந்து 3ஆக மாறும். இது செக் பண்ணும். இதுவும் நான் ஜீரோ வேல்யூ தான். ஸோ 3லேருந்து 4ஆக மாறும். இப்போ இது செக் பண்ணும். இதுவும் நான் ஜீரோ வேல்யூ தான். ஸோ 4லேருந்து 5ஆக மாறும். ஐயோட வேல்யூ 5ஆக மாறிச்சா. இப்போது 5ஆக மாறுறதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே str of 0, str of 5ல் என்ன இருக்குது, 0 1 2 3 4, 5ல் நல் கேரக்டர் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே கேஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சா. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நம்மளுக்கு இந்த லென்த்துங்கிறது எதில் கிடச்சிருக்கு, str of len அதில் யூஸ் பண்ணி 5ங்கிறது நம்ம இந்த ஐலே கிடச்சிச்சு இல்லை. ஸோ அதனால தான் இது அதாவது யூசர் டிஃபைனுங்கிறது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஐயில் இப்போ 5 சொல்லிட்டு இருக்குது ஃபைனலாக.
இப்போ நான் 5ங்கிறத 5லேருந்தே பிரிண்ட் பண்ணணுமா இல்லை அதுக்கு முன்னாடி லெட்டர்லேருந்து பிரிண்ட் பண்ணுமா? அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்னா எண்டில் வந்து இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் I ஈக்குவல் டு I-1. I-1 என்ன? 5லேருந்து 4. ஸோ இந்த கேரக்டர் அப்புறமா எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? 0 ரீச் பண்ணுற வரைக்கும் I greater than or equal to 0 கொடுத்துட்டு ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நேராக பிரிண்ட் பண்ணால் I++ கொடுப்பீங்க. பட் ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் 4 இப்போ ஐயோட வேல்யூ இப்போ I-1னா 5லேருந்து 4ஆக மாதிரி இருக்கும். 4க்கு அடுத்து 3 தானே பிரிண்ட் பண்ணோம். ஸோ I- கொடுத்தா தானே வந்து 4லேருந்து 3ஆக மாறும். ஸோ அதனால இங்கே I- கொடுக்குறேன். கொடுத்துட்டு printfல %C கொடுக்குறீங்க. ஏன்னா ஒரு லெட்டர் தான் நீங்கள் ஃபெச் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறீங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு strI கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. இது போல் பண்ணும்போது ஐயோட வேல்யூ ஃபைனலாக வந்து 5 சொல்லிட்டு இருக்குல்ல. 5ங்கிறது 5-1 4. ஸோ 4ல் வந்து 4 greater than or equal 0 கண்டிஷன் ட்ரூவா? ஸோ கேஸ்குள்ளே வருமா? strr5ல 4ல் என்னென்னு இருக்குது? EE சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுமா? நெக்ஸ்ட்டு ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐங்கிறது 4லேருந்து 3ஆக மாறி இருக்கும், ரைட்டா? ஸோ 3 greater than or equal 0ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து strr3ங்கிறது எல், அப்புறமா PA LPPAன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் ஃபைனலாக. இந்த ஏ சொல்லிட்டு வரும்போது கண்டிஷன் வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 0 greater than or equal to சொல்லிட்டு இருக்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ தான் ஆகும். அப்புறமா ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டு 0லேருந்து இப்போ -1ஆக மாறிட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ கேஸ் செக் பண்ணி பார்க்கும்போது -1 greater than or equal 0ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கேஸ் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து ELPPAன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அதே போல் இந்த லெட்டரை வந்து அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நம்ம இது எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ ELPPA அப்புறமா எண்டட் வித்து அந்த நல் கேரக்டரோட எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறோம், சரிங்களா? இதை ஸ்டோர் பண்ணல. ஸ்டோர் பண்ணுறது நீங்கள் அசைன்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நோட்ஸில் பார்த்த ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து என்டர் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குறீங்க. வாங்கிட்டு வந்து அதை வந்து ஸ்கேன்எஃப் மூலயமா ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குறீங்க. அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். இங்கே செமிகோலன் வைக்கிறேன். ஸோ என்டர் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு கேட்குதா? நான் ஆப்பிள் சொல்லிட்டு நோட்ஸில் கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன். அதை வந்து என்டர் பண்ணனா ELPPA அப்படியே அதுக்கான ரிவர்ஸாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நீங்கள் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஆப்பிள் தான் இருக்கும். பட் பிரிண்ட் பண்ணுறதை மட்டும் தான் வந்து நம்ம ரிவர்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? வேறு ஏதாவது செக் பண்ணி பாருங்களேன். ABCDEன்னு சொல்லி கொடுக்குறேன். ABCDE கொடுத்தேன்னா EDCBA அதுக்கான ரிவர்ஸாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிள் தான். இதே போல் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிங்கே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து அரே கான்செப்டில் வந்து போட்டோமோ அதே லாஜிக் தான் இங்கே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லாஜிக்கை வந்து நீங்கள் அசைன்மெண்ட் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.